அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்குள்ள நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புவது அல்லது உங்களுடைய ஆழ்மனதில் பதிந்துள்ள விஷயங்களை மாற்ற விரும்புகிறீங்க அப்படின்னா, இல்லை புதுசாக ஏதாவது நீங்கள் ஆழ் மனசில் பதிய வைக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா, அதை மெதுவாக திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். சுவாசத்தை உள்ளிழுக்கும்போது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அவசரப்படாமல் மெதுவாக சுவாசத்தை உள்ளிழுக்கும்போது உள் மூச்சுக்காற்று முழுமையாக நிரம்பும்படி ஆகுது அப்படின்னா அது வரைக்குமே சொல்ல வேண்டும். உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் தியான உணர்வு பெறுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். இது முதற்படி. இப்போது இரண்டாவது, உள்மூச்சு இழுக்கும்போதும் சொல்ல வேண்டும். உள்மூச்சு காற்று முழுமையாக உள்ளே நிறைந்த பின்னும் சொல்ல வேண்டும். உள்மூச்சு இழுத்து பிடித்து கொண்டும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். நான் தியான உணர்வு பெறுவேன் அப்படின்னு. நான் தியான உணர்வு பெறுவேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். பதட்டம் வரும், மூச்சு வெளிவர துடிக்கும். இருப்பினும் முடிந்தவரை மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு நான் தியான உணர்வு பெறுவேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். நான் தியான உணர்வு பெறுவேன் அப்படின்றது இங்கே ஒரு எடுத்துக்காட்டுக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அதை சொல்லலாம். உங்களுடைய ஆழ் மனசில் பதிந்துள்ள விஷயங்களை மாற்றணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். புதிதாக பதிய வைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லலாம். மூன்றாம் படி, மூச்சை வெளிவிடும்போது திரும்ப திரும்ப சொல்லுதல். மூச்சை வெளிவிட்டபடி நான் தியான உணர்வு பெறுவேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். சுவாசம் முழுமையாக வெளியேறும் வரை மூச்சை வெளியிட்டபடி நான் தியான உணர்வு பெறுவேன் என்பதை திரும்ப திரும்ப நாம் சொல்ல வேண்டும். நான்காம் படி, மூச்சை முழுமையாக வெளியேற்றிய பின் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அதாவது சுவாசிக்காமல் மூச்சை இழுத்து பிடித்து சொல்ல வேண்டும். எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்ல வேண்டும். நான் தியான உணர்வு பெறுவேன் என்பதை சொல்ல வேண்டும். ஐந்தாம் படி, சுவாசிக்க வேண்டும். அதாவது மூச்சை நிறுத்தக்கூடாது. மெதுவாக மூச்சை உள்ளிழுக்க ஆரம்பித்து, அதாவது ஒரு முறை உள்ளிழுத்து ஒரு முறை வெளியே விடுவது, இரண்டும் சேர்த்து ஒரு முறை என்பதாகும். இதை 5 தடவை செய்யணும். நிறுத்தி சொன்னது போக 5வது படி என்பது சுவாசித்தல். சுவாசத்தை கவனித்து கொண்டே சொல்லுதல், அதாவது சுவாசத்தை நிறுத்தாமல். அதாவது மூச்சை நிறுத்தி 5 முறையும் இயல்பாக மெதுவாக சுவாசித்து 5 முறையும் சொல்ல வேண்டும். 5 முறை 5 முறை சொல்லிய பிறகு உடல் தளர்வாக நான் தியான உணர்வு பெறுவேன் என்று
உறுதியாக இருக்கிறேன் என்று உனது முழு உயிர்த்தலும் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உறுதிமொழி, அதாவது நான் தியான உணர்வு பெறுவேன் என்பது உன் தன் உணர்வின் ஆழ் மையம் வரை சென்று சேர வேண்டும். இந்த தியான யுக்தியை 5 அல்லது 7 முறை கூட செய்யலாம். படுக்கைக்கு போகும் முன் செய்ய வேண்டும். இது உறுதி நடக்கும் என்று நினைத்தபடி உறங்க செல்லுங்கள். தூக்கம் வரும்போது இந்த நான் தியான உணர்வு பெறுவேன் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம், நம்ம ஆழ் மனசில் பதிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம், ஆழ் மனதில் பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கும்போது இதை நாம் ஃபாலோ பண்ணணும். சிம்பிளாக என்னென்னா, சுவாசத்தை உள்ளிழுக்கும்போது மெதுவாக உள்ளிழுக்கும்போது சொல்லணும். அப்புறம் உள்ளிழுத்த மூச்சை வெளியில் விடாத எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிறுத்தி அந்த விஷயத்தை சொல்லணும். அடுத்தது மூச்சு காற்றை வெளியே மெதுவாக இயல்பாக விடும்போது சொல்லணும். வெளியில் விட்ட மூச்சை நிறுத்தி எந்த அளவுக்கு நம்மளால் நிறுத்தி சொல்ல முடியுமோ சொல்லணும். அடுத்த மூச்சு காற்றை உள் இழுக்கிறதுக்கு முன்னாடி மூச்சை முழுமையாக வெளியே விட்ட பின் சுவாசிக்காமல் இருந்தால் என்ன நடக்கிறது அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் உடல் மட்டும் சுவாசத்திற்காக இயங்குது, துடிக்குது அப்படின்னு கிடையாது. உடலில் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு செல்லும் காற்றுக்காக ஏங்குது, கதறுகிறது என்று அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எந்த அளவு நாம் சுவாசத்தை இழுத்து பிடித்து வைத்திருக்கிறோமோ அந்த அளவு காற்றுக்கான துடிப்பு நம் தன்னுணர்வற்ற நிலைக்குள்ளும் செல்லும். சுவாசத்தை நாம் நிறுத்தி வைக்கும்போது அது ஆழ் மையம் வரை காற்றுக்காக இயங்கும் ஒரு நிலை ஏற்படும். நாம் முழு இருப்பும் காற்றுக்காக இயங்கும் இந்த கட்டத்தில், அந்த நேரத்தில் நான் தியான உணர்வு பெறுவேன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு நிலையில் நாம் சொல்கிற விஷயம் தன்னுணர்வற்ற மனதுக்குள் நுழையும், ஆழ்மனதில் பதியும். நான் தியான உணர்வு பெறுவேன் என்பது இங்கே ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சொல்லலாம். நன்றி.